Taste the Daily. சிவகங்கையில் 10,000 ரூபாய் நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மண்பாண்ட தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மழை காலத்தில் கொடுக்கப்படும் நிவாரண நிதியை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கவும், மண்பானை, அடுப்பு ஆகியவற்றை அரசு தங்களிடம் வாங்கி பொங்கல் தொகுப்போடு சேர்த்து வழங்கவும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் நீண்ட காலமாக வசித்து வரும் தங்கள் இடங்களுக்கு பட்டா வழங்கவும், மண்பாண்டங்களில் சமைத்து உண்பதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து பாட புத்தகங்களிலும் பாடமாக கொண்டு வர வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே சாலை மற்றும் வயல்வெளிகளில் தேங்கி நிற்கும் மழைநீரால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர். நடுவக்குறிச்சியில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். மேலும் விவசாய நிலங்களிலும் மழைநீர் புகுந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் உரிய வடிகால் வசதி இல்லாததால் பல இடங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம், ரோஜா நகர் மற்றும் அம்பேத்கர் நகர் பகுதிகளில் மழைநீர் தேங்கி உள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். உரிய முறையில் வாய்க்கால்களை தூர்வாராததால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் வீடுகளை அதிகளவு தண்ணீர் சூழ்ந்துவிடும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவித்த மக்கள், விடியாத திமுக அரசு உரிய முறையில் வடிகால் வாய்க்காலை தூர்வாரவில்லை என குற்றம் சாட்டினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் பகுதியில் அரசு உணவகத்தை நடத்துவதற்கு கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என இளைஞர் ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். பிரசாத் என்பவர் உணவகத்தை புதுப்பிக்க உள்ளதால் உடனடியாக காலி செய்ய வனத்துறையினர் வலியுறுத்தி உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த அவர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்பதால் 2 மாதம் கால அவகாசம் தர வேண்டும் எனவும், வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மலைவாழ் மக்கள் உள்ள பகுதியில் ஜீப் வாகனத்தை இயக்க தனக்கு அனுமதி அளிக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். கேன்டீன் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு அங்கே திடீர்னு முன் அறிவிப்புமே இல்லாமல் திடீர்னு காலி பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு அது நாங்கள் ஒரு பிப்ரவரி மாதம் முடிய எங்களை அந்த வேலையை நிறுத்துங்க, நாங்கள் அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கும் அவங்க ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. அடுத்த மாதத்துலேருந்து ஹாலிடேஸ் சீசன், பொங்கல், நியூ இயர், அப்புறம் இந்த 10 நாள் லீவெல்லாம் வருது. வருமானமே எங்களுக்கு அப்போ தான் ஈட்டவே முடியும். அதனால் கலெக்டர்கிட்ட இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம். அதனால் அவங்க டிஎஃப்ஓக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் பணத்தை திருட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சித்தூர் சாலையில் உள்ள வங்கியில் இருந்து 95,000 ரூபாய் பணத்தை எடுத்து சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து வந்த இருவர் வாகனத்தில் இருந்த பணத்தை திருட முயன்றனர். இதனை கண்ட பொதுமக்கள் திருட முயன்றவர்களை பிடித்து தர்மடி கொடுத்தனர். விடியாத திமுக ஆட்சியில் திருட்டு சம்பவம் அதிகரித்துள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மழைநீர் தேங்கி சாலைகள் சேரும் சகதியுமாக உள்ளதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். மணவாளநல்லூர் பகுதியில் முறையான வடிகால் வசதி இல்லாததால் மழை நீரானது தெருக்களில் தேங்கியுள்ளது. இதனால் கொசு தொல்லை அதிகரித்துள்ள நிலையில் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் விடியாத திமுக அரசு முறையான வடிகால் வசதி அமைத்து தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கண்கள் கட்டப்பட்ட நிலையில் அம்புகளை எய்து சென்னையைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் இந்தியா மற்றும் ஆசிய அளவில் புதிய சாதனை படைத்துள்ளார். கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற வில்வித்தை சாதனை நிகழ்வில் வெறும் 12 நிமிடங்களில் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் 64 அம்புகளை மிக துல்லியமாக இலக்கில் பாய்ச்சி அபாரமான திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த 30 அம்புகளை பாய்ச்சுவதே சாதனையாக கருதப்பட்ட நிலையில் அதனை முறியடிப்பதற்காக இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஆகிய நிறுவனங்கள் சித்தார்த்தை அங்கீகரித்து சான்றிதழை வழங்கியது. வில்வித்தையில் புதிய அசாதாரண உயரத்தை எட்டியுள்ள சித்தார்த் பன்னீர் தேசிய அளவிலான போட்டிகளில் 7 வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் சிலம்பாட்டத்திலும் முதலிடம் பிடித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.